தரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். செய்தித்தாளில் இன்று நிகழ்ச்சியில் இன்னைக்கு செய்தித்தாளில் இடம்பெற்றிருக்க முக்கிய செய்திகளை பார்த்துருக்கோம். தினத்தந்தியில் தினமலரில் என்ன நியூஸ் வந்திருக்குன்னா, மெக்காவுக்கு புனித பயணம் சென்ற 45 இந்தியர்கள் உடல் கருகி பலி, ஒரே குடும்பத்தில் 18 பேர் உயிரிழந்த சோகம். சவுதி அரேபியாவில் மெக்காவுக்கு புனித பயணம் சென்ற இந்தியர்கள் 45 பேர் உயிரிழந்திருக்காங்க. தெலுங்கானாவை சேர்ந்த 18 பேர் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க இழந்திருக்காங்க. இதுதான் ஒரு முக்கிய செய்தி இடம்பெற்றிருக்கு. சவுதி அரேபியாவில் டீசல் லாரி மோதி பஸ் தீப்பிடித்ததில் மெக்காவுக்கு புனித பயணம் சென்ற இந்தியர்கள் 45 பேர் உடல் கருகி பலியானார்கள். இதில் தெலுங்கானாவில் வசித்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த 18 பேர் உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுதான் தினமலர்லையும் தினத்தந்தியிலும் ஃப்ரண்ட் பேஜில் வந்த முக்கியமான செய்தியாக இருக்குது. வங்கதேச முன்னாள் பிரதமர் ஹசீனாவுக்கும் மரண தண்டனை, வன்முறையில் 1000க்கும் மேற்பட்டோர் பலியான வழக்கு. வங்கதேசத்தில் கடந்த ஆண்டு ஜூலையில் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக நடந்த மாணவர் போராட்டத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்ட வழக்கில் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை விதித்த அந்நாட்டின் சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் தீர்ப்பளித்துள்ளது. இதுதான் தினத்தந்திலையும் தினமலர்லையும் ஃப்ரண்ட் பேஜில் முக்கிய செய்திகளாக இருக்குது. கார்த்திகை மாத பிறப்பையொட்டி சபரிமலை சீசன் தொடங்கி இருக்கிறத பற்றி ஒரு முக்கிய செய்தி வந்திருக்கு. சபரிமலை கோயிலுக்கு செல்ல மாலை அணிந்து விரதத்தை தொடங்கிய ஐயப்ப பக்தர்கள் அப்படின்னு ஒரு முக்கிய செய்தி இடம்பெற்றிருக்கு. எச்சரிக்கையை மீறி சென்றதால் 2 பாலங்களுக்கு இடையே சிக்கி அந்தரத்தில் தொங்கிய கார், அதிர்ஷ்டவசமாக டிரைவர் உயிர் தப்பினார். கேரளாவில் கட்டுமான பணி எச்சரிக்கையை மீறி பாலத்தில் சென்றபோது 2 பாலங்களுக்கு இடையே கார் சிக்கி அந்தரத்தில் தொங்கியது. விபத்தில் டிரைவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார்னு ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கு. எஸ்ஐஆர் தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தியிருக்கிற நிலையை ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி கடுமையாக எதிர்த்து வந்த நிலையில் சீமான் அவர்களும் எதிர்த்து நேற்று போராட்டம் நிகழ்த்தியிருக்காரு. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தால் தமிழகத்தில் 1 கோடி பேர் வாக்குரிமையை இழப்பார்கள். சீமான் ஆவேச பேச்சுன்னு ஒரு நியூஸ் இடம்பெற்றிருக்கு. ராமதாஸ் அன்புமணி போட்டி போராட்டம், தர்ம சங்கடத்தில் வன்னியர் சங்க நிர்வாகிகள். ராமதாஸ் அவர்களுக்கு அன்புமணிக்கு இடையே ஒரு போட்டி நிகழ்ந்துட்டு வருது. அதை பற்றின ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கு. பாமக நிறுவனர் ராமதாசும் தலைவர் அன்புமணியும் போட்டி போட்டு போராட்டம் அறிவித்துள்ளதால் அக்கட்சி நிர்வாகிகள் தர்ம சங்கட நிலையில் உள்ளனர்னு ஒரு நியூஸ் இடம்பெற்றிருக்கு. தேமுதிக பூத் முகவர்கள் கூட்டத்தில் பங்கேற்ற அக்கட்சி பொதுச் செயலாளர் பிரேமலதாவை 1 மணி நேரம் காத்திருந்து சந்தித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் உதயகுமார். அதிமுக தேமுதிகவுடைய கூட்டணி மலருமான்னு ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கு. தாய் தந்தையை இழந்த குழந்தைகளுக்கு போனில் பேசி ஆறுதல் கூறிய முதல்வர். சங்கராபுரம் அருகே இறந்த தந்தையின் உடலை அடக்கம் செய்ய பணமின்றி தவித்த அவரது 4 குழந்தைகளுக்கு கிராம மக்கள் நிதியளித்து உதவி நிலையில் அக்குழந்தைகளிடம் முதல்வர் போனில் பேசி ஆறுதல் தெரிவித்தார்னு ஒரு முக்கிய செய்தி இடம்பெற்றிருக்கு. உலகச் செய்திகள் பகுதியில் பாகிஸ்தான் எல்லை மூடப்பட்டதால் இந்தியா ஈரானை நம்புகிறது ஆப்கான். ஏற்கனவே இந்தியாவும் ஆப்கானிஸ்தான் ஒரு நட்பு நாடாக இருந்துட்டு வர நிலையில் பாகிஸ்தான் எல்லை மூடப்பட்டதால் இந்திய ஈரானை நம்புகிறது ஆப்கான் ஒரு செய்தி வந்திருக்கு. 100 போர் விமானங்கள் வாங்க பிரான்சுடன் உக்ரைன் ஒப்பந்தம். பிரான்சிடம் இருந்து 100 ரஃபேல் போர் விமானங்களை வாங்குவதற்கான ஒப்பந்தத்தில் உக்ரைன் கையெழுத்திட்டுள்ளது அப்படின்னு போட்டிருக்காங்க. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே போர் நடந்துட்டு வந்த நிலையில் இது ஒரு முக்கிய செய்தியாக இடம்பெற்றிருக்கு. துரை வைகோவுக்கு 250 கோடி சொத்து, மல்லை சத்யா புது குண்டுன்னு ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கு. ஏற்கனவே கட்சியிலிருந்து மல்லை சத்யா அவர்கள் வைகோவால் நீக்கப்பட்ட நிலையில் ஒரு குற்றச்சாட்டு அவர் முன் வச்சிருக்காரு. தமிழகத்தில் போதைப் பொருட்களுக்கு எதிராக வைகோ நடைபயணம் செல்கிறார் என்றால் திமுகவுக்கு எதிரான நடைபயணமா என்று சந்தேகம் எழுகிறது என மல்லை சத்யா தெரிவித்தார். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட மல்லை சத்யா ஏற்கனவே மதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட நிர்வாகிகளுடன் இணைந்து நாளை மறுதினம் புதிய கட்சியை துவங்குகிறார். இந்நிலையில் துரை வைகோவுக்கு 250 கோடி சொத்து அப்படின்ட்டு அவர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. இதுதான் தினத்தந்தியில் தினமலர்லேயும் வந்த முக்கிய செய்திகளாக இருக்குது. தினத்தந்தியில் சினிமா செய்திகள் பகுதியில் ரஜினி படத்தை இயக்கப் போவது யார்? ஏற்கனவே சுந்தர்சி விலகிய நிலையில் அடுத்தது KS ரவிக்குமார், வெங்கட் பிரபு ஆகியோருடன் பேச்சுவார்த்தை நடந்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. முன்னணி இயக்குனர் சங்கர் பெயரும் இதில் அடிபடுகிறது. விரைவில் இயக்குனர் தேர்வு செய்ய முதல் கட்ட பணிகள் தொடங்க வேண்டும் என்பதில் கமலஹாசன் உறுதியாக இருப்பதாக கூறப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பெரும் எதிர்பார்ப்பாக இருக்குது இந்த படம். கௌரவ ஆஸ்கார் விருது வென்ற டாம் குரூஸ். ஜாக்கி சானுக்கு பிறகு தன்னோட ஸ்டண்ட்டுகளை அவரே டூப் இல்லாமல் செஞ்சுட்டு வர டாம் குரூஸுக்கு கௌரவ ஆஸ்கார் விருது வழங்கியிருக்காங்க. 63 வயதான டாம் குரூஸின் சினிமா சேவையை அங்கீகரிக்கும்பதாக அவருக்கு கௌரவ ஆஸ்கார் விருது வழங்கப்படுகிறது அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு. இதுதான் சினிமா செய்திகள் பகுதியில் இடம்பெற்றிருக்கு. தினமலர் தினத்தந்தியில் வந்த முக்கிய செய்திகளை பார்த்துருப்பீங்க. இந்து தமிழ் திசையில் என்ன செய்திகள் வந்திருக்குன்னு பார்க்கலாம். இந்து தமிழ் திசையில் ஃப்ரண்ட் பேஜ்லேயே மதீனா புனித யாத்திரையின் போது டீசல் டேங்கர் லாரி மோதி தீக்கு இரையான சம்பவம். சவுதியில் 45 இந்தியர்கள் உயிரிழப்பு. பிரதமர் மோடி தெலுங்கானா ஆந்திர முதல்வர்கள் இரங்கல். இதுதான் முக்கிய செய்தியாக முதல் பேஜில் இடம்பெற்றிருக்கு. முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை. நாடு முழுவதும் உள்ள அவரது அனைத்து சொத்துகளும் பறிமுதல் செய்ய உத்தரவு. இது ஒரு முக்கிய செய்தி இடம்பெற்றிருக்கு.
வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகள் இன்று முதல் புறக்கணிப்பு, வருவாய்த்துறை சங்கங்கள் அறிவிப்பு. அளவுக்கு அதிகமாக அவங்களுக்கு பணி நெருக்கடி தர்றதுக்காக இன்னைக்கு புறக்கணிப்பு செஞ்சுருக்காங்க வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளை. இதுவும் ஒரு முக்கிய செய்தி இடம் பெற்றிருக்கு. 45 இந்தியர்கள் கருகி பலியான சம்பவம் தான் 3 தினசரி நாளில் முக்கியமான செய்தி இடம் பெற்றிருக்கு. இந்தியாவே உலுக்கிய சம்பவமாக இருக்குது. நேர்களே, இன்னைக்கு செய்தித்தாள் இன்று நிகழ்ச்சியில் வந்திருக்க முக்கிய செய்திகளை பார்த்துருப்பீங்க. நாளைக்கு மற்றும் ஒரு செய்தித்தாளில் இன்று நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். ஆம் தமிழுடன். நன்றி.